குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 9th மேக்ஸு லாஸ்ட் இயர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட குவார்ட்டர்லி கொஷின் பேப்பரோட 2 மார்க்ஸ் பார்க்கலாம் வாங்க. 15th கொஷினில் எக்ஸுன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்குறான். அந்த செட்டுக்குள்ளே ஏ பி சி எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னா, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கேட்குறான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸுன்ற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஸோ அதனுடைய என் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அந்த எக்ஸுன்ற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6. ஸோ அப்போ என் ஆஃப் எக்ஸ் வந்து 6. நெக்ஸ்ட்டு இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா 2 பவர் என் ஆஃப் ஏன்னு போடுவோம் காமனாக. இப்போ இங்கே எக்ஸுன்ற செட்டு கொடுத்ததுனால என் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். ஸோ 2 பவர் என் ஆஃப் எக்ஸ் அதான் ஃபார்முலா. ஸோ 2 பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 6 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஒரு 6 டைம்ஸ் பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 இன்ட்டு 2 64. ஸோ 2 பவர் 6ஓட ஆன்சர் 64. இதுதான் நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கேட்குறான். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்டு ஃபார்முலா என்னென்னா, நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா எழுதுமோ அதை எழுதி அதிலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிடணும். ஏன் அந்த ஒன்றை மைனஸ் பண்ணுறோம்னா, இப்போ சப்செட்டுக்குள்ளே எம்டி செட் ஒரு சப்செட்டாக வரும். அந்த சப்செட்டுன்றது வந்து ஒரு ப்ராப்பரான சப்செட் கிடையாது. அதனால் நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஸோ அப்போ ஃபார்முலானா 2 பவர் என் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 64. அதிலேருந்து ஒரு ஒன்றை மைனஸ் பண்ணுறோம்னா 64 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 63. இதான் வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட ஆன்சர். சரிங்களா? இதை வந்து 15th கொஷினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 16th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கான். அதில் எலமெண்ட் 1, 2, 5, 7, 9, கியூன்ற ஒரு செட், அதே போல் ஆர்ன்ற செட்டு, எஸ்ன்ற செட்டுன்னு மொத்தம் 4 செட்ஸ் கொடுத்துருக்கான். ஃபைண்டு பி யூனியன் கியூ யூனியன் ஆர் அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பி யூனியன் கியூவோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். பி யூனியன் கியூனா பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டையும் கியூ செட்டில் இருக்கிற எலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரே செட்டை எழுதணும். அதில் ஒரே எலமெண்ட்டு 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 1 டைம் எழுதணும் என்ஆஃப். ஸோ அப்போ 1 எழுதுகிறோம். இங்கே 2 இங்கேயும் வந்திருக்குது, அங்கேயும் வந்திருக்கு, நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 3 5 2 டைம்ஸ் வந்திருக்கு, நம்ம 1 டைம் எழுதுனா போதும். அடுத்தது பார்த்தோன்னா 7, அடுத்தது பார்த்தோன்னா 9, அடுத்து பார்த்தோன்னா 11. இதான் வந்து பி யூனியன் கியூ. பி செட்டையும் கியூ செட்டையும் ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பி யூனியன் கியூ யூனியன் ஆர். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எழுதுன அந்த பி யூனியன் கியூ செட்டை ஆர் கூட அப்படியே ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். அப்படியே லைனாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஆன்சருக்கும் இந்த ஆறுன்ற செட்டுக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மினிமம் எலமெண்ட் யாருன்னா சின்ன எலமெண்ட் 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, அடுத்து இங்கே 4 இருக்குது, அதனால் 4, நெக்ஸ்ட்டு 5 7 9 11. அவ்வளோதான் பி யூனியன் கியூ யூனியன் ஆர். இப்போ 3 செட்டையுமே கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. இதான் வந்து இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என் ஆஃப் ஏ அதனுடைய வேல்யூ 25 கொடுத்துருக்கான். என் ஆஃப் பியோட வேல்யூ 14 கொடுத்துருக்கான். என் ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ 50. என் ஆஃப் பி டேஷோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 25. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அண்டு என் ஆஃப் யூ கேட்குறான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வரது ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என் ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ எவ்வளோனா 50, என் ஆஃப் ஏவோட வேல்யூ எவ்வளோனா 25, என் ஆஃப் பியோட வேல்யூ எவ்வளோனா 40 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 50க்கு 50, இந்த 25யும் 40 ஆட் பண்ணால் 65 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் தான் வேணும். அதை வந்து நம்ம அந்த சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த மைனஸில் இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இந்த சைடில் 65 இருக்குது, இந்த ப்ளஸ் 50 அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் 50. 65ல் 50 போச்சுன்னா எவ்வளோ வரும்னா 15. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எவ்வளோனா 15. ஸோ ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் கேட்குறேன்னா என் ஆஃப் யூ கேட்குறான். ஸோ என் ஆஃப் யூ எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா, என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே பி டேஷ் கொடுத்துருக்குறான். எந்த ஒரு செட்டையுமே அதனுடைய டேஷ் கூட ஆட் பண்ணோம்னா அங்கே யூ கிடச்சிரும். அப்போ என் ஆஃப் யூக்கு ஃபார்முலா என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ் தான் ஃபார்முலா. இப்போ இங்கே என் ஆஃப் பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, என் ஆஃப் பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு என் ஆஃப் பி டேஷோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25 கொடுத்துருக்காங்க 25.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என் ஆஃப் யூவோட வேல்யூ கிடச்சிரும். 40 + ஒரு 25 எவ்வளோனா 65. தட்ஸ் ஆல். இதை வந்து என் ஆஃப் யூவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க 18th கொஷனில் வெரிஃபை 1 = 0.9 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துக்கிற அந்த ரேஷனல் நம்பரை எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கணும். எக்ஸ் = 0.9 பார் அப்படின்னு எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு பேர் கொடுக்கணும். எப்போ ஈக்குவேஷன் 1ன்னு பேர் கொடுக்கணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர எல்லா நம்பருமே பார்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த சம்மில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 மட்டும்தான் வருது, அதுவும் பார்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பார்க்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்குதோ அந்த டிஜிட்டை பாயிண்ட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ அப்போ பாயிண்ட்டுக்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்குன்னா 9 இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு டிஜிட் அந்த சைடில் மூவ் பண்ணணும். அதனால் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த சைடில் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 × x 10x. உங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அந்த 9 வந்துடும். ஏன்னா 9 பார்னா என்ன அர்த்தம், 0.9 பாரோட வேல்யூ என்னென்னா 0.9999 போயிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு 9 மட்டும் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 0 உள்ள வேல்யூ யாருன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 9.9 பார். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ணணும். பண்ணால் 10x = 9.9 பார். 1ஓட வேல்யூ x = 0.9 பார். இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது இந்த 9 பாருக்கும் 9 பாருக்கும் கேன்சல். 10xல் ஒரு x போச்சுன்னா மீதி 9x = 9ல் 0 போச்சுன்னா 9. பட் ஐ நீட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த சைடில் 9 இருக்குது. இங்கே 9க்கும் எக்ஸுக்கு நடுவில் மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. ஸோ 9 மல்டிபிளில் இருக்கிற 9 அந்த சைடில் போச்சுன்னா டிவைட். ஸோ 9 அடிச்சோம்னா 1. ஸோ எக்ஸ் = 1. ஸோ தேர்ஃபோர் 1 = 0.9 பார் என்பது வந்து வெரிஃபைட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தோட வேல்யூவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறான் பாருங்கள் 19th கொஷனில் ஃபைண்ட் 5th ரூட் ஆஃப் 243 அப்படின்னு கேட்குறான். அப்போ 243யோட 5th ரூட் கேட்குறான். நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு, ஃபஸ்ட்டு அதனுடைய ப்ரைம் ஃபேக்டர் எடுக்கணும். இங்கே 5th ரூட்டுன்னும் போது இதுக்கு வர ப்ரைம் நம்பர் 5 டைம்ஸ் ஒரே நம்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ 243 எடுத்துக்கணும்னா இது எந்த டேபிள் வரும்னு பார்க்கணும். ப்ரைம் நம்பர்ன்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எதுக்கு 2 டேபிள் வராது, பிகாஸ் இட் இஸ் ஏ ஆட் நம்பர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போட்டு பார்க்கும்போது 8 3s are 24, 3 1s are 3. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போடும்போது 2 3s are 6, பேலன்ஸ் 2 21, 7 3s are 21. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போடும்போது 9 3s are 27. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போடும்போது 3 3s are 9. தட்ஸ் ஆல். இப்போ 3 × 3 × 3 அப்போ 243ன்றது எப்படி வருதுன்னா 3 × 3 × 3 × 3 × 3. ஸோ அப்போ 243 5th ரூட்டு ஆன்சர் எவ்வளோனா 5 நம்பர் சேமாக வரணும். இங்கே 5 டைம்ஸ் சேமாக வந்து நம்பர் யாருன்னா 3. அப்போ இதனோட ஆன்சர் 3 தான். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அதே போல் தான் √63, √175, √28 இந்த கொடுத்துக்கிற எல்லா நம்பருக்கும் என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டர் எடுத்து அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல 63 எடுத்தோம்னா இதை 3 டேபிள் போடலாம். ஸோ அப்போ 2 3s are 6, 3 1s are 3. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் எடுத்தோம்னா 7 3s are 21. அவ்வளோதான். இதுக்கு மேலே எடுக்க முடியும். ஏன்னா பிகாஸ் 7 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அதே போல் 175 அதுக்கு 5 டேபிள் போடலாம். 5 டேபிள் போட்டோம்னா 3 5s are 15, பேலன்ஸ் 2 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 5 டேபிள் போட்டோம்னா 7 5s are 35. அதே போல் 28க்கு இதுக்கு 2 டேபிள் போட்டிங்கன்னா 2 1s are 2, 4 2s are 8. 2 டேபிள் போட்டோம்னா 7 2s are 14. ஸோ அப்போ எல்லா நம்பர்லையுமே 2 நம்பர் காமனாக வருது, ஒரு நம்பர் மட்டும் சிங்கிளாக வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ரூட்டுன்னு பார்த்தா எல்லாமே ஸ்கொயர் ரூட். அப்போ எப்படி எழுதணும் பாருங்கள், இந்த √63 மைனஸ் √175 ப்ளஸ் √28 இஸ் ஈக்குவல் டு இந்த √63ன்றது இந்த 3 வெளியில் எடுத்தணும். ஏன்னா 2 நம்பர் காமனாக வருது. அப்போ 3 × இந்த ஜோடி இல்லாத வர எலமெண்ட்டை ரூட்டுக்குள்ளே போட்டுக்கணும். ஸோ 7. அடுத்து மைனஸ் √175 என்னென்னா 5 ஜோடியாக வருது, 5 வெளியில் எடுத்துட்டோம், மீதி 7 உள்ளே போட்டுக்கணும். அதே போல் ப்ளஸ் இங்கே 2 ஜோடியாக வருது, 2 வெளியில் எடுத்துகிட்டு அந்த 7 உள்ளே போட்டுக்கணும். இப்படி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே சேம் சிம்பிள். ப்ளஸ் 3 கூட ஒரு 2√7, 3√7 ப்ளஸ் ஒரு 2√7 ஆட் பண்ணிங்கன்னா 5√7 மைனஸ் 5√7. 5√7ல் 5√7 போச்சுன்னா எவ்வளோ ஆன்சரு 0. அப்போ இதனுடைய ஆன்சர் 0. தட்ஸ் ஆல். இது வந்து பார்த்திங்கன்னா 20th கொஷனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 21 கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா
மாஸ் ஆஃப் எர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தர் டோட்டல் வேல்யூ அப்படின்னு டோட்டல் மாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணணும், இது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துருக்கான், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுன்னா அந்த 10 பவரில் வர பவர் ரெண்டுத்துக்கும் சேமாக வரும். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 பவர் 24, இங்கேயும் 10 பவர் 24. அப்போ அப்படியே கொடுத்துக்கிற வேல்யூ சேமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ முதல் வேல்யூ எழுதுங்க, 5.97 into 10 to the power of 20 power kg. அதே போல் இது பார்த்திங்கன்னா 0.073. இப்போ இதுக்கு நேரம் எந்த எலமெண்ட் இல்லைனா ஒரு 0 போட்டுக்கணும், into 10 to the power of 24 kg போட்டோம்னா இப்போ அப்படி இதுக்கு 10 to the power of 24 வந்துடும். இங்கே 0 கூட 3 ஆட் பண்ணால் 3, 7 கூட 7 ஆட் பண்ணால் 14, பேலன்ஸ் 1, 9 கூட 1 ஆட் பண்ணால் 10, 0 போட்டு பேலன்ஸ் 1 போட்டோம்னா 6. அப்போ 6.043 into 10 to the power of 24 kg. இவ்வளோதான் ஆன்சர், டோட்டல் வேல்யூ. அடுத்தது நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாலினாமியல் கொடுத்துக்கிறான். இது வந்து என்ன டைப் ஆஃப் பாலினாமியல்னா அங்கே பாருங்கள் ஹையஸ்ட் பவர் 3 வருது. ஸோ இட் இஸ் ஏ கியூபிக் பாலினாமியல். கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு பாலினாமியல் கொடுத்துறான், அங்கே ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வருது. ஸோ இட் இஸ் ஏ குவாட்ரட்டிக் பாலினாமியல். என்ன கேட்குறான், தென் ஃபைண்டு பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறான். அப்போ முதல்ல பி ஆஃப் எக்ஸ் எழுதும்போது ஹையஸ்ட் ஆர்டர்லேருந்து எழுதணும். அப்போ எழுதும்போது என்ன வரும், ஹையஸ்ட் ஆர்டர் 4x ஸ்கொயர் கிடையாது, கியூபு. ஸோ அப்போ 2x கியூபு ப்ளஸ்ஸு 4x ஸ்கொயரு மைனஸு 3x ப்ளஸ்ஸு 5. கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோடனா, கியூப் இங்கே கிடையாது. ஸோ கியூப் இல்லைன்றதுனால 0x கியூப்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸு ப்ளஸ்ஸு 2x இருக்குது, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டு 4 இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். அப்படியே கான்ஸ்டன்ட் கூட ஆட் பண்ணுங்கள். 5 கூட 4 ஆட் பண்ணால் 9, மைனஸ் 3x ப்ளஸ் 2x சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிளை போடணும். அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1x, 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸு, இங்கே ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் போட்டணும். அடுத்து 4x ஸ்கொயர் கூட ஒரு x ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா 5x ஸ்கொயர், இதுவும் ப்ளஸ், ரெண்டுத்தோடைய சிம்பிள் சேம். நெக்ஸ்ட்டு 2x கியூபோட 0 ஆட் பண்ணோம்னா அதே 2x கியூப் வரும், அவ்வளோதான். அப்போ பி ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோடானா 2x கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 9. இதான் வந்து என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செக் வெதர் -3 அண்டு +3 ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் -9. இந்த ரெண்டுமே இதனுடைய ஆன்சர்னு கேட்குறாங்க. அதாவது சொல்யூஷன் அப்படின்னாலும் ஒன்று தான், ஜீரோஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், ரூட்டு அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ இதை கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கொடுத்துக்கிற பாலினாமியலை 0ன்னு எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் -9 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா எக்ஸோட வேல்யூ இந்த ரெண்டு நம்பர் வந்துருச்சுன்னா இது 0, இல்லைனா நாட் 0ன்னு எழுதிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எங்கே வச்சு இந்த -9 அந்த சைடில் போனால் +9, எக்ஸ் ஸ்கொயர் வந்து 9னா எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னும் போது இந்த ஸ்கொயர் அந்த சைடில் போனால் ரூட்டாக மாறும். ஸோ 9க்கு ரூட் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 3 3 is 9. ஸோ ப்ளஸ் ஆர் -3 பாருங்களேன். அப்போ எக்ஸுக்கு என்ன வந்துருச்சு, +3யும் வருது -3யும் வருது. அவங்க சொன்ன மாரி இந்த ரெண்டு வேல்யூ வந்துருச்சு. அப்போ தேர்ஃபோர் -3 and +3 are zeros of the polynomial. எந்த பாலினாமியல், எக்ஸ் ஸ்கொயர் -9. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 24th கொஷின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஷோ தட் x + 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் -4x ஸ்கொயர் -2x + 20. இந்த x + 2ன்றது இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். அப்போ என்ன பண்ண அந்த டைமில் அவங்க கொடுத்துற ஃபேக்டரை ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x + 2 = 0னா எக்ஸோட வேல்யூ இந்த +2 இந்த சைடில் போனால் -2. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டுமா, அடுத்து சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் போடுங்க. எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 1 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா -4 இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா -2 இருக்குது, லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் லெவலில் இருக்குன்னா 20 இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூனா -2. இங்கே எப்பயுமே 0 போடணும், அடுத்து ஆட் பண்ணணும். 1 கூட 0 ஆட் பண்ணால் 1, இங்கே மல்டிபிள் -2 × 1 -2. இப்போ ஆட் பண்ணோம்னா இங்கே -6 வரும். இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 6 12. 12ல் -2 போச்சுன்னா +10. நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா -2 × 10 எவ்வளோடானா -20. அப்போ இங்கே பாருங்கள் இந்த ரிமைண்டர் வர இடத்துல என்ன வந்துருச்சு, 0. அப்போ தேர்ஃபோர் இங்கே x + 2 = 0ன்னு எடுத்து எக்ஸுக்கு -2ன்ற வேல்யூ அந்த பாலினாமியலில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே ரிமைண்டர் 0 வர ரீசன்னால் இந்த x + 2ன்றது இந்த பாலினாமியலோட ஃபேக்டர். இப்போ தேர்ஃபோர் x + 2 இஸ் எ ஃபேக்டர்.
ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த கொடுத்துக்கிற பாலினம் என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 20 இஸ் ஷோ சொல்லியிருக்கோம். ஸோ ஷோடு அப்படின்னு எழுதுறீங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எவாலுவேட் 10 கியூப் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் 5 கியூப் அப்படின்னு கூட. இப்போ இது என்ன மெத்தடில் இருக்குன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்னு இருக்குது. இதில் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு எடுத்துங்க, பி ஈக்குவல் டு மைனஸ் 15 எடுங்க, சி ஈக்குவல் டு 5ன்னு எடுக்கும்போது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி பாருங்களேன். இந்த 10 வந்து ப்ளஸ் 10, இது ப்ளஸ் 5. அப்போ ஆட் பண்ணோம்னா 10 கூட 5 ஆட் பண்ணால் 15, இது மைனஸ் 15. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 0ன்ற வேல்யூ வருது. ஸோ அது போல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc அப்படின்ற கண்டிஷன் வரும். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சுன்னா ஏ கியூப் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட மதிப்பு என்னன்னா 3abc. ஸோ அப்போ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி 10 கியூப் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் 5 கியூபோட வேல்யூவை கண்டுபிடிச்சணும். 3க்கு 3, ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ மைனஸ் 15, சியோட வேல்யூ எவ்வளோடனா 5. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், 5 × 15 எவ்வளோ வரும்னா 75 வரும். இந்த 75 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 7s are 21, 22ன்னு வரும். அதை 10 கூட மல்டிபிள் பண்ணும்போது ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குதுனால இப்போ ஆன்சர் என்னன்னா மைனஸ் 2250. தட்ஸ் ஆல். இதான் வந்து இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 28th சம். இதில் 26ம் 27ம் இல்லை. ஏன்னா இப்போ அது கேட்டுக்கிற அந்த சம் என்ன சாப்டர்னா 4th யூனிட்டில் இருக்குது. இப்போ அது நம்ம போர்ஷன் கிடையாது. அதனால் 28th சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அது கம்பல்சரி சம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா யூ அப்படின்ற ஒரு யூனிவர்சல் செட் கொடுத்துருக்கான். அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள், CDEFGHIJ. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஏ என்ற ஒரு செட்டு கொடுத்துருக்குறான். அதில் இருக்கிற எலமெண்ட் யாருன்னா CDGJ. இப்போ என்ன கேட்குறான்னா ஃபைண்டு ஏ டேஷ், ஃபைண்டு ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்ன அர்த்தம், இந்த ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் யூனிவர்ஸ் செட்லேருந்து விட்டுணும். அதாவது யூ மைனஸ் ஏ, யூவில் இருந்து ஏல இருக்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் எழுதணும். அதாவது ஏல இருக்கிற எலமெண்ட்டை எழுதக்கூடாது. அப்போ மீதி பாருங்கள், இங்கே சி இந்த யூவில் இருக்குது, அப்போ இதை எழுதக்கூடாது. டி இங்கே இருக்குது, எழுதக்கூடாது. அப்போ யூ ஏல இல்லாத எலமெண்ட் யார், இ. அடுத்தது எஃப், ஜி ஏவில் இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஹெச் எழுதலாம், நெக்ஸ்ட்டு ஐ எழுதலாம், ஜே எழுதக்கூடாது. அவ்வளோதான். அப்போ ஏ டேஷ்னா ஏவில் இருக்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு மீதி என்னென்ன எலமெண்ட் யூவில் இருக்குதோ அதை எழுதணும். அப்படி இல்லைன்னா இன்னும் எப்படி சொல்லணும்னா யூன்ற யூனிவர்சல் செட்லேருந்து இந்த ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இதுதான் ஏ டேஷோட வேல்யூ. தட்ஸ் ஆல். இப்போ குவார்ட்டர்லி கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸையும் பார்த்துரும். தேங்க்யூ.